வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் நேற்றைய கொழும்பு பயணம் உற்றுநோக்கப்பட்ட நிலையில் வடக்கில் இருந்து வெளியான சில காரசார காணொளிகள் ஊடாக சில அரசியல் முகங்களும் அட்டெண்டன்ஸ் சீக்கிங் எனப்படும் கவன குவியங்களை பெற முனைந்த காட்சிகளும் பகிரங்கப்பட்டன. அந்த வகையில் மானிப்பாய் பிரதேச சபை முன்றலில் பிரதேச சபையில் உள்ள சில பெண் உறுப்பினர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா செய்த காரசாரமான மொழி பிரயோகங்கள் ஒருபுறம் உற்றுநோக்கலை ஏற்படுத்த, கொழும்பு நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலையாக தவறிய குற்றத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் அதே அர்ச்சுனாவுக்கு நேற்று பிடியாணையை பிறப்பிக்க, இன்று அவர் கொழும்பில் சரணடைந்து கைதானமை இன்றைய ஸ்பெஷல் செய்திகளாக வந்தன. ஆயினும் நேற்று வடக்கில் அவரது சட்டையின் இடுப்பு பகுதி சற்று உப்பியிருந்தமை, அவரிடம் ஒரு கைத்துப்பாக்கி இருப்பதான ஊகங்களை கிளப்பியமை இன்றும் உற்றுநோக்கலுக்குரிய ஒரு செய்தியாக மாறியிருந்தது. ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொந்த பாதுகாப்புக்கு கைத்துப்பாக்கிகளை ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு மற்றும் காவல்துறையின் அனுமதி பெற்று வைத்திருக்க முடியும் என்பது நீங்கள் தெரிந்த ஒரு நடைமுறை. அந்த நடைமுறையின் அடிப்படையில் அர்ச்சுனா எம்பியும் தனது தற்பாதுகாப்புக்காக ஒரு கைத்துப்பாக்கி ஒன்றை பெற பாதுகாப்பு தரப்பிடம் அனுமதியை கோரியிருந்த போதிலும் அந்த அனுமதி இதுவரை வழங்கப்பட்டதா என்பது துல்லியமாக தெரியவில்லை. எனினும் தனக்கு கைத்துப்பாக்கிக்குரிய அனுமதி கிட்டிக் கொள்ளாததால் தனது பாதுகாப்புக்காக எப்போதும் தனது வாகனத்தில் ஒரு வாளை தான் எடுத்துச் செல்வதாக அவர் அண்மையில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்த நிலையில், நேற்று அவரது இடுப்பு பகுதியில் ஏதோ ஒரு சாதனம் இருப்பதற்கு ஆதாரமாக அவரது சட்டை பகுதி துருத்தியபடி நின்றமை ஊடக கமராக்களில் தெரிந்தது. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஆபத்து இருப்பதாக உளவு தகவல்கள் இல்லையென்றால் புலனாய்வு தகவல்கள் இருந்தால் அவ்வாறான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இலவசமாக துப்பாக்கி உரிமம் வழங்கப்படுவது ஒரு நடைமுறை. இந்த இலவச உரிமம் கிட்டினால் அரசாங்கமே அவர்களுக்கு ஒரு கைத்துப்பாக்கியை அல்லது சுழல் துப்பாக்கியை சொந்தமாக வழங்க முடிவெடுத்துக் கொள்ளும். இதுவும் ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. கடந்த காலத்தில் ராஜபக்சேக்களின் ஆட்சியில் அவர்களின் தரப்பு எம்பிக்கள் பலருக்கு இவ்வாறான நடைமுறை ஊடாகத்தான் துப்பாக்கிகள் சொந்த பாதுகாப்புக்கு என வழங்கப்பட்டிருந்தன. இந்த நடைமுறைப்படி அர்ச்சுனா எம்பியும் தனக்குரிய ஒரு தற்பாதுகாப்பு ஆயுதத்தை பெறுவதற்கு முயற்சிகளை செய்திருந்தார். ஆனால் கடந்த அக்டோபர் மாதம் வரை அது கிட்டிக்கொண்டதாக தெரியவில்லை. ஆனால் அதற்கு பின்னர் அவ்வாறான தற்பாதுகாப்பு ஆயுதம் அவருக்கு கிட்டியதா என்பதும் துல்லியமாக தெரியவரவில்லை. இதற்கிடையே கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் தனது ஐரோப்பிய பயணத்தின் ஒரு பகுதியாக ஜெர்மனிக்கு சென்ற அர்ச்சுனா அங்கு 3 பெப்பர் ஸ்ப்ரே எனப்படும் மிளகு தெளிப்பு சாதனங்களையும் அவற்றுக்குரிய தோட்டாக்களையும் கொள்வனவு செய்திருந்தார். இந்த விடயமும் பகிரங்கப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த சாதனங்களை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அனுமதிக்குமாறு அதிகாரிகளிடம் அவர் கோரிக்கையும் விடுத்திருந்தார். இதனை கடந்த அக்டோபர் மாத இன்றைய பார்வை பதிவும் குறிப்பிட்டிருந்தது. அவர் ஜெர்மனியில் என்ற வேளை அங்கு ரிவால்வர் பாணியில் ஒரு மிளகு தெளிப்பான் சாதனத்தையும், அதாவது பேப்பர் ஸ்ப்ரே சாதனத்தையும், ஒரு பிஸ்டல் ரக அதே ரக சாதனத்தையும், நீண்ட தூரம் பாயக்கூடிய ஒரு பெப்பர் ஸ்ப்ரே சாதனம் என 3 சாதனங்களை அவர் கொள்வனவு செய்திருந்தார். இந்த 3 சாதனங்களையும் நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அனுமதியை வழங்குமாறு கடந்த அக்டோபர் 18ஆம் தேதி ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் பிரியந்த ஜெயசூர்யாவுக்கு அர்ச்சுனா ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் ஸ்ரீலங்காவின் சுங்க விதிமுறைகளின்படி இதுபோன்ற தற்பாதுகாப்பு சாதனங்களை இறக்குமதி செய்வதற்கு இல்லையென்றால் நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முன்னர் அங்கீகாரம் பெறப்பட வேண்டும் என்ற விதியை தான் இந்த சாதனங்களை ஜெர்மனியில் கொள்வனவு செய்த வேளையில் அறிந்து கொள்ளவில்லை என்பதால் தான் நாடு திரும்பியதும் குறித்த சாதனங்களை தன்னிடம் ஒப்படைக்க ஏற்பாடு செய்யுமாறு அவர் ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அர்ச்சுனாவின் இந்த கோரிக்கை குறித்து நாடாளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரட்ன அர்ச்சுனாவுக்கே அனுப்பிய பதிலில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு அர்ச்சுனாவுக்குரிய பாதுகாப்பு மதிப்பீட்டு அறிக்கையை வழங்கியதாகவும், அந்த அறிக்கையில் அர்ச்சுனாவுக்கு தற்பாதுகாப்பு சாதனங்களை கொண்டிருக்கும் அளவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்றும் அவருக்குரிய அச்சுறுத்தல்
குறைந்த மட்டத்தில் இருப்பதால் இவ்வாறான சாதனங்கள் தேவையில்லை என குறிப்பிடப்பட்டதாகவும் கூறப்பட்டது. எனினும் அர்ச்சுனா இவ்வாறான சாதனங்களை நாட்டுக்குள் கொண்டு வர விரும்பினால் அவர் பாதுகாப்பு அமைச்சின் சிறப்பு ஒப்புதலை நேரடியாக பெற வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உயர் அதிகாரியால் அர்ச்சுனாவுக்கு கடிதம் மூலம் அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பு கோரி நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் காவல்துறை மா அதிபர் ஆகியோருக்கு 2 முறை அர்ச்சுனா கடிதம் எழுதியும் அந்த கடிதங்களுக்கு பதில் வரவில்லை என அவரே ஊடகங்களில் குறைப்பட்டும் கொண்டார். இந்த நிலையில்தான் நேற்று அவரது இடுப்பு பகுதி துரித்துக் கொண்டு நிற்பதால் அவர் அந்த இடுப்பில் கைத்துப்பாக்கி ஒன்றை செருகி வைத்திருக்கின்றாரா, இல்லையென்றால் பெப்பர் ஸ்ப்ரே சாதனங்களை கொண்டு செருகி வைத்திருக்கின்றாரா என்பது வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது. இல்லையென்றால் அரசாங்கமே அவருக்கு கைத்துப்பாக்கி அல்லது சுழல் துப்பாக்கியை பயன்படுத்தும் அளவுக்கு ஒரு உரிமத்தை வழங்கியுள்ளதா என்ற கேள்விகளும் எழுத்தான் செய்கின்றன. இலங்கையில் தற்போது சிஸ்டங்கள் சேஞ்ச் ஆவதாக ஆட்சி தரப்பு குறிப்பிட்ட போதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாகிவிடும் நிலைமையைத்தான் அவர்கள் தொடர தள்ளப்படுகின்றார்கள். இதில் அனுரவின் ஆளுந்தரப்புக்கும் விதிவிலக்குகள் இருப்பதாக தெரியவில்லை. அந்த வகையில் அனுரவின் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினரான சாந்த பத்மகுமார சுபசிங்கவால் அச்சுறுத்தப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி கைது எனவும் பதவி இடைநிறுத்தம் எனவும் தற்போது பந்தாடப்பட்டுள்ளார். இந்த அளவுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமார சுபசிங்கதான் தனது குழுவினருடன் குறித்த காவல்துறை அதிகாரியை தாக்கியதாக செய்திகள் கூறுகின்றன. ஆனால் குறித்த அதிகாரியே தன்னை தாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முறைப்பாடு செய்துவிட்டதால் இந்த சம்பவம் தலைகீழாக மாற்றப்பட்டு காவல்துறை அதிகாரிக்குத்தான் கைது எனவும் பதவி இடைநிறுத்தம் எனவும் பாதகமான முடிவுகள் வந்ததாக ஊடக செய்திகள் குறிப்பிடுகின்றன. அகமொத்தம் சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சி தரப்பு இவ்வாறான சில விடயங்களில் பழைய சிஸ்டங்களில் இருப்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறான பழைய சிஸ்டங்கள் தொடரும் பின்னணியில் இலங்கை உட்பட கிறிஸ்தவ மக்கள் வாழும் நாடுகளின் தேவாலயங்கள் கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனைக்கு தயாராகிக் கொள்கின்றன. விடிந்தால் கிறிஸ்துமஸ் தினம். இலங்கை தீவை பொறுத்தவரை நேற்று அந்த நாட்டில் தர இறங்கிய இந்திய சீன உயர்முகங்கள் தித்வா சூறாவளி அந்த தீவில் ஏற்படுத்திய பேரழிவுக்கு பின்னரான மறுகட்டமைப்புக்கு கடன்களையும் மானியங்களையும் அறிவித்துக் கொண்டார்கள். ஆயினும் தித்வா இலங்கையில் ஏற்படுத்திய பொருளாதார அழிவின் துயரமான பாதையை சரி செய்ய பில்லியன் கணக்கான $, பணம் தேவைப்படுவது நிதர்சனமான ஒரு விடயம். இந்த வாரம் 2 முக்கியமான உலக அமைப்புகளின் சேத மதிப்பீடுகள் இலங்கையை மையப்படுத்தி வந்துள்ளன. முதலில் உலக வங்கியின் சேத மதிப்பீடுகள் இந்த சேதங்களை 4.1 பில்லியன் $, அல்லது ஸ்ரீலங்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% அழிவு என குறிப்பிட்டது. உலக வங்கியின் இந்த அறிக்கையிடல் வந்த பின்னர் வெளியான சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அறிக்கையிடலில் இன்னும் சேதாரங்கள் அதிகமாக கூறப்பட்டுள்ளன. அந்த வகையில் $16 பில்லியன் அளவுடைய சேதாரங்கள் ஏற்பட்டதாகவும் இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16% சமன் என்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு இலங்கை பேரழிவில் தரவுகளை வழங்கியது. தித்வாவின் தாக்கம் இப்போது இலங்கையில் விவசாயம் மற்றும் கடற்தொழில் துறையில் 3,74,000 தொழிலாளர்களை பாதித்திருப்பதால் மாதாந்தம் இலங்கைக்கு $48 மில்லியன் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உலக தொழிலாளர் அமைப்பின் அறிக்கையிடலில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறான அறிக்கைகள் இன்னும் ஒரு வாரத்தில் பிறக்கவுள்ள 2026 ஆண்டில் இலங்கை எதிர்நோக்கும் பாதகங்களை சொல்லாமல் சொல்லியுள்ளன. இந்த பின்னணியில்தான் நேற்று காலை முதல் கொழும்பில் மிக துரிதமாகவும் விரைவாகவும் தனது டிக் பாக்ஸ் சந்திப்புகளை நடத்திய இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கை தீவில் இருள் சூழ முன்னரே இந்திய வான்படையில் உள்ள பிரமுகர்களின் விமானமான எம்பரையர் லெகசி 600 ரக ஜெட் எனப்படும் தாரை விமானத்தில் மீண்டும் டெல்லிக்கு பறந்துவிட்டார். ஜெய்சங்கரின் நேற்றைய சந்திப்பில் வழமை போலவே தமிழ் அரசியல் முகங்களுக்கான சந்திப்பு ஸ்லோட்டும் கொடுக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் இடம் பிடிக்க மாட்டார் என எதிர்பார்க்கப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் இறுதி நேரத்தில் இடம் பிடித்ததாக தெரிகிறது. அவருடன் நேற்று ஜெய்சங்கரை சந்தித்த தமிழரசு கட்சியிலிருந்து CVK சிவஞானம், சுமந்திரன், ஸ்ரீதரன், சாணக்கியன் ஆகியோரும் சங்கு அணியாகிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோரும் பங்கெடுத்துக் கொண்டிருந்தனர். வழமை போலவே இந்த சந்திப்பிலும் தமிழரசும் சங்கும் ஒரு அணியில் நிற்க கஜேந்திரகுமார் இன்னொரு நிலைப்பாட்டில் நின்றார். தமிழரசும் சங்கும் மாகாண சபை தேர்தல் மற்றும் முழுமையான 13 குறித்து ஜெய்சங்கரிடம் சொல்லி வைக்க கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ
ஒற்றையாட்சி நிராகரிப்பு குறித்தும் சமஷ்டி என்ற விடயத்தில் நின்றதாக தெரிகின்றது. இலங்கையில் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதை தமது தரப்பு ஜெய்சங்கரிடம் அழுத்தமாக கூறியதாக சுமந்திரன் கூறிக்கொண்டார். ஆக மொத்தம் இந்திய ஜெய்சங்கரும் தமிழ் முகங்களின் இவ்வாறான நிலைப்பாட்டுக்களை ஒப்புக்கு சப்பாக நோக்கிவிட்டு டெல்லிக்கு பறந்துவிட்டார். ஜெய்சங்கர் தனது கொழும்பு பயணத்தில் தமிழ் அரசியல் கட்சி முகங்களுக்குரிய சந்திப்பு நேரத்தை ஒப்புக்கு சப்பாகவே வழங்கி இருப்பதை சுரத்துக்கள் இல்லாமல் முடிவடைந்த இந்த சந்திப்பின் பெறுபேறுகள் எடுத்துக்காட்டியுள்ளன. ஜெய்சங்கரை பொறுத்தவரை அவரது பயணத்தின் நோக்கம் தித்வாக்கு பின்னரான இலங்கையில் மறுசீரமைப்பை மையப்படுத்தி இந்து மாகாண அரசியல் தொடர்பானது என்பது வெளிப்படையானது. இலங்கையில் ஜெய்சங்கர் ஏனைய அரசியல் தலைவர்கள் அனைவருடனும் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சராக பேசிக்கொண்டாலும் அவர் அனுரகுமார திசாநாயக்காவுடன் மட்டும் பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பு தூதர் என்ற பாத்திரத்தில் பேசினார், நகர்வலை செய்தார். இந்த பேச்சுக்களின் ஒரு கட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் A35 வீதியில் இந்திய படையினரால் நிர்மாணிக்கப்பட்ட பெய்லி பாலத்தை அனுர மற்றும் வெளியுறவு விஜித ஹேரத் சகிதம் கொழும்பிலிருந்து மெய்நிகர் வழியாகவே ஜெய்சங்கர் திறந்து வைத்தார். இந்த நிலையில் அனுரவுக்கு வழங்கப்பட்ட நரேந்திர மோடியின் கடிதத்தில் இனிமேல் இலங்கையின் மீள் கட்டுமானத்தில் தனது சிறப்பு தூதராக ஜெய்சங்கரை இருப்பார் என குறிப்பிடப்படுவதால் எதிர்வரும் வாரங்கள் இல்லை என்றால் மாதங்களில் ஜெய்சங்கரின் கொழும்பு பயணங்கள் தொடரும் போலத்தான் தெரிகின்றது.